வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இப்போ நம்ம மதுரையில் ஐயா நாகலிங்கம் ஐயா அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாதி மக்கள் எப்போ பார்த்தாலும் சந்தேகம் ஒரு தெளிவில்லாமல் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன மாத்திரை மருந்து, மலர் மருத்துவத்தில் என்ன சாப்பிடலாம் அங்கிற விஷயமா நம்ம ஐயாவை பார்த்து கேட்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு இப்போ உலகத்துல பாதி ஜனங்கள் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் பட்டு முடிவெடுக்க முடியாம திணறி ஒரு விஷயத்தில் அவங்களால சாதிக்க முடியவில்லை. அதுக்கு என்னையா காரணம்? முக்கியமான காரணம் நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட தேவரகசியம். தேவரகசியம்னா என்னன்னா, அந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கையில் தாயுடைய மன ஊனங்களே குழந்தையின் குணாதிசயம். அந்த அம்மாவுக்குள்ள வெறுப்பு, அந்த அம்மாவுக்குள்ள சந்தேகம், அந்த அம்மாவுக்குள்ள கோப உணர்வு, அதுகளோட தான் குழந்தை பிறக்குது. சந்தேக வாழ்க்கையே வாழ்ந்து ஒரு அம்மா இருந்திருந்தால் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு சந்தேகம், பொண்டாட்டி மேலே சந்தேகம், கதவை பூட்டிட்டோமான்னு திரும்பி போய் சந்தேகம், இது உச்சகட்டமான சந்தேகம். நம்ம கண்ணாடியவே கழட்டி கவருக்குள்ள வச்சுட்டு கவருக்குள்ள இருக்கான்னு ஆட்டி பார்க்குற சந்தேகம். இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா, ஆன்மாவில் பதித்து வைக்கப்பட்ட பதிவுகள். அந்த தாயின் எதிர்மறை எண்ணங்கள் என்னவோ அதை ஆழமாக பதிந்து விடுது. அது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு புது குணங்களை இது பண்ணியிருந்தாலும் மாற்றிக்கிறோம். பட் மனிதனுடைய ஆழமான மனதில் பதிய வைக்கப்பட்ட எதிர்மறை குணங்கள், இட் இஸ் டியூ டு ப்ரீநேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ். தாய் வயிற்றில் இருக்கையில ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ். அதை பதிவை நீக்கிறதே மிகப்பெரிய வேலை. அவ்வளவு ஈஸியாக தான் மாற்றிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம அபிமன்ய கதையவே அப்படித்தான் சொல்றோம். பத்மிவத்தை எப்படி உடைக்கிறதுன்னு அவங்க அம்மாவுக்கு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கையில காதால கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ்வளவுதான், அவளுக்கு பத்மிவத்தை உடைக்க தெரியாது. அதாவது ஆன்மால பதிவாயிருச்சு. இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கையில பத்மிவத்தை உடைக்க பழகிடுச்சு. அதான் கண்ணதாசன் சினிமா பாட்டிலே எழுதிப்பாரு, சந்தேக கேடு அது சந்தோஷ கேடுன்னு பாடிட்டு போயிட்டார். சந்தேக அதான் பாட்டுன்னு நினைக்கிறேன். சந்தேக கேடு அது சந்தோஷ கேடுன்னு பாடியிருக்கார். அந்த அளவுக்கு ஆழமானது. ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல சந்தேகம் வந்துட்டா 24 மணி நேரம் சந்தேகத்திலே நம்ம வாழ்க்கையை பிராணாவை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சுவாசிச்ச பிராணவாயு உடம்பு ஆரோக்கியமாக்குறதுக்கு பயன்படுறது. எனக்கு தெரிஞ்சு சந்தேக புத்தியோட ஹார்ட்ல ஓட்டையா இருந்தாலும் சந்தேக புத்திக்குள்ள மருந்தான ஜென்சியன்னு டாக்டர் பாச் கண்டுபிடிச்சதை கொடுத்த 3ஆம் நாள் சந்தேக புத்தியை விட்டுட்டாரு. அடுத்த 3ஆம் நாள் இந்த சந்தேக எண்ணங்களால் அவருடைய சுவாசித்த பிராணவாயுவை சந்தேக புத்திக்கே அவர் ஆன்மாவை செலவழிச்சுட்டே இருந்ததுனால இவர் உடம்புக்கு ஆரோக்கியமாக்குறதுக்கு இவர் உடம்புக்கு பிராணவாயு போகாம துரோகம் பண்ணிட்டார் சந்தேகத்துல. இதனால அவருடைய 25 வருஷ ஹார்ட் ஓட்டைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கார். இந்த சந்தேகத்துக்குள்ள மருந்தை கொடுத்த உடனே சந்தேக குணம் மாறிச்சு. பிராணவாயு ஓட்டப்பானையில் தண்ணி பிடிச்சா ஒழுகிட்டே இருக்கும், எவ்வளவு நிறையாது. ஓட்டையை அடைச்ச உடனே நிறைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த சந்தேக புத்திய ஓட்டையை அடைச்சாங்க, பிராணவாயு மிச்சமாச்சு. ஹார்ட் ஓட்டையே 10 நாள்ல அடைச்சிருச்சு. அடைக்கிற ஆற்றல் எந்த மருந்துக்கும் கிடைக்காது. நாம் சுவாசிக்கிற பிராணவாயுவுக்கு மாத்திரம்தான் உண்டு. எந்த வியாதியும் கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவுக்கு தான் உண்டு. அந்த பிராணவாயுவை கோபத்திலையும் கவலையிலையும், இப்ப பேசின சந்தேக குணத்திலையும், கோபமாவது வெளிப்படுறோம், கவலையாவது வெளிப்படுறோம். சந்தேக புத்தி வெளியே சொன்னா என்ன நடக்கும் தெரியாது, மனசுக்குள்ள இன்னும் அதிகமாக வச்சுக்கிட்டு. அந்த சந்தேக புத்திக்கு டாக்டர் பாச் கண்டுபிடிச்ச மிக அருமையான மருந்து ஜென்சியன். அந்த ஜென்சியன் மருந்தை போட்டோம்னா சந்தேக குணம் மாறிட்டா அவ்வளோ ஈஸியா அவருடைய வாழ்வியல் மாற்றங்கள்லாம், அதாவது
மனிதன் இந்த சந்தேகத்திலே 24 மணி நேரம் வாழ்றான், நிகழ்காலத்துல வாழல. அந்த சந்தேகத்தை விட்டுட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யறதை இப்ப நினைச்சான்னா, கம்ப்யூட்டர் பார்க்கல கம்ப்யூட்டர் நினைக்கிறது, சாப்பிட நினைக்கிறதுன்னா, பிராணவாயு எல்லா வேலையும் பார்க்கும். இதான் புத்தர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஏன்னா நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு மாத்திரம்தான் பிராணம் இருக்கு. கண்ட சந்தேகத்தை வீட்டை பூட்டிட்டு போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு பூட்டை இழுத்து பார்த்துட்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் இன்னொருக்கா பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்ம சினிமாவை பார்க்குறோம், வீட்டு பூட்டி இருக்கான்னு பார்க்குறோம். கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு வீடை பூட்டி இருக்கமா நினைச்சா உடம்பு தான் கோயிலில் இருக்கு, ஆன்மா வீட்டில் இருக்கு, வீட்டு பூட்டில் இருக்கு. இப்படியே நம்ம வாழ்வியல்ல நிகழ்காலத்துல வாழ்றது இல்லை, வேலையில வாழ்றது இல்லை. என்ன வேலை செய்யணுமோ அதை விட்டுட்டு சதய புத்தியிலே வாழ்றோம். இந்த குணாதிசயம் மாறிட்டா அந்த மனிதன் நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சிட்டா அவனால எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். டாக்டர் மகரிஷி மகேஷ் யோகி சொல்றாரு, உலகத்தில் உள்ள மனிதன் அத்தனை பேரும் உயிர் அத்தனையும் ஒரே ஆற்றல் நிறைந்தது. அதை உயிர்னு அவர் பண்ணாம ஆக்க அறிவுங்கிறார், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ஒரு மிக அருமையான பேர் கொடுத்திருக்காரு, ஆக்க அறிவு. ஏன்னா நாம் கீழே விழுந்து சிராச்சாலோ, நெகத்தை வெட்டினாலோ, முடிய வெட்டினாலோ, நம்மளை அறியாம ஏதோ ஒரு பாய்சன் ஃபுட்டை சாப்பிட்டு லிவரோ ஸ்டமக்கோ கெட்டு போனாலோ, அந்த கெட்டுப்போன உறுப்புகளை மறுபடியும் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ஆக்க அறிவுக்கு தான் இருக்கு. அதனாலதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது நம்மளுடைய உயிர் தான். அவர் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொன்னது அவர்களுடைய ஆன்மா தான். அந்த ஆன்மா சுவாசிச்ச பிராணவாயுவை அப்பப்ப பயன்படுத்தாம சேர்த்து வைக்கவும் முடியாது, விரயம் பண்ண முடியாது. விரயம் பண்ணாலும் நஷ்டம், சேர்த்து வச்சாலும் யூஸ் இல்லை. அதனால நிகழ்காலத்துல வாழ்ந்தா தான். நிகழ்காலத்துல வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் சந்தேக புத்தி உள்ள மனிதனுக்கு ஜென்சியன்ல இருக்கு. அந்த சந்தேக புத்தி மாதிரி ஒன்றும் முக்கியமா சந்தேக புத்தி இப்ப நம்ம டாபிக் எடுத்துட்டதுனால சொல்லிட்டோம். டாக்டர் பாச்சுடைய ஒவ்வொரு மருந்தும் அவருடைய எதிர்மறை குணங்களை மாற்றி நிகழ்காலத்தில் வாழ வைக்குது, நோய் குணமாயிருக்கு. அது இன்னும் மருத்துவ உலகத்துக்கு தெரியாத உண்மை. கண்ணுக்கு தெரியாத பிராணவாயு மத்தரம் தான் நம்மளை கியூர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கியூர் பண்ண விடாம விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க மனித மனம் ஒருநிலைப்பட்டால், நிகழ்காலத்தில் வாழ்ந்தால், 5000 வருஷம்னாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்காலம் தான். இவனுக்கு தான் வாழ தெரியல. இந்த சந்தேகம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஜென்சியன் தான் மருந்து. மிகப்பெரிய 38 மருந்துக்குமே எது பெருசு எது சிறுசுன்னு சொன்னா நானே பாய்ச்சி கண்டுபிடிப்புக்கு துரோகம் பண்ண மாதிரி தான். 38 மருந்தும் தனித்தனி யூனிக், அந்தந்த குணாதிசயத்துக்கு அதை கொடுக்கும், அவ்வளவுதான். ஐயா, இவ்வளவு அற்புதமா மனிதர்கள் சந்தேகத்துடனே இருந்து முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறவங்களுக்கு, சகல மனிதர்களுக்கும் ஒரு டாக்டர் வாச் ஐயா கண்டுபிடித்த மலர் மருத்துவம் ஜென்சின் என்கிற மலர் மருந்தை சாப்பிட்டா போதும், அவருடைய மனம் சரியாகுது. அந்த மனம் சரியாயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட இருதய ஓட்டை இருந்தாலும் அடைக்கலாம். அங்க பிராணவாயு நல்ல முறையில ஓடுது. எத்தனை வருஷம் பாதிப்பு இருந்தாலும் அதை இந்த ஜென்சன்ங்கிற ஒரு மலர் மருத்துவம் நிச்சயமாக அந்த சந்தேகத்தை வருஷம் இல்ல. இந்த ஜென்சியன் கேரக்டர் இந்த மருத்துவத்தால் கியூர் பண்ணப்படவில்லை என்றால் பல பிறவிகள் அதை சுமந்துகிட்டே தெரியுதுன்னா, ஒவ்வொரு பிறவியும் புனரபி ஜனதம் புனரபி மனதம் திருப்பி 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 சந்தேக புத்தியோட பிறக்கிறான், சந்தேகத்துப்படியா வாழ்றான், சந்தேகத்துப்படியா இறக்குறான். படிக்கல, சம்பாதிக்கல, பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழல, அடுத்த பிறவிலையும் வாழல. இந்த பாய்ச்சை கொடுத்து இந்த பிறவி கர்மாவை அனுப்பிச்சிட்டா அடுத்த பிறவில அது பியூர் சோலா போகுது, ஆர் நியூ சோலா போகுது. அதுக்காக இந்த மருந்து வேணும். 70 வருஷ வாழ்க்கைக்கு இல்ல, இந்த பல 7 பிறவியில ஒவ்வொரு பிறவிக்கும் புனிதப்படுறதுக்கு இது வேண்டியது. இந்த அற்புதமா இந்த ஜென்சன் கேரக்டர், இந்த சந்தேக புத்திக்காரங்களை இனிமேல் பல தலைமுறைகளுக்கும் இந்த கேரக்டர் ஜென்சன் இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தினா
அதை அப்படியே வேரோட எடுத்துரும், வேரோட சாய்ச்சிரும் அங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை மக்களுக்கு சொல்லி அந்த டாக்டர் பாச்சினுடைய புதிய அற்புதமான கண்டுபிடிப்புகளை இவ்வளவு விளக்கமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றியா, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.